எபிசோட் 79 பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகுறப்போவே நம்ம மணி அண்ட் தங்கம்ங்க மேல போயிட்டு அந்த டெர்ரஸ்ல உட்காந்து பேசுவாங்க தெரியுமா? ஸோ அங்க இருந்து அந்த 3 ஸ்டார்ஸ் இருக்கும் தெரியுமா? தியோ வந்து ஒரு தியரி சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 ஸ்டார்ஸ வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த டைம்ல நம்ம மணி பார்த்தீங்கன்னா, ச்சே! இப்ப தியோ இருந்திருந்தா எவ்ளோ ஹேப்பியா ஆயிருப்பாங்க தெரியுமா? எவ்ளோ எக்ஸைட் ஆயிருப்பாங்க தெரியுமா? அப்படின்ற மாரி பேசுவாரு. ஆனா அத கேட்டு நம்ம தங்கம், "என்ன நீ ஒரு மினி தியோவாவே மாறிட்டு வர? இந்த அளவுக்கு நீ எக்ஸைட் ஆகுற?" அப்படிங்கிறதே அவங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப இந்த 3 ஸ்டார வந்து நம்ம தியோவும் பார்த்துருப்பாங்கல்ல. அப்ப அவங்க 2 பேரும் ஏன் பிரிஞ்சாங்க? அவங்க அவங்க இந்நேரம் சேர்ந்து தானே இருக்கணும். அப்படிங்கிற மாரிலாம் ஒரு டவுட் கேட்டுட்டு இருப்பாரு. அண்ட் அங்கருந்து கீழ குனிஞ்சு பார்த்தா நம்ம மாதவன் தனியா உட்காந்துருப்பாரு. அண்ட் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த வீடியோ அம்மா வீடியோவே போட்டு லூப்ல பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அத ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து சூப்பரான ஒரு மேட்டர் நடக்கும். என்னன்னா, அவங்க கிளம்பி அந்த ஒயின் ஷாப்புக்கு அவரு போவாரு. அதாவது அவங்க அம்மா இருப்பாங்க இல்லையா? அந்த ஒயின் ஷாப்புக்கு. ஸோ அங்க போயிட்டு வெயிட் பண்றாரு. ஆனா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தரோட அதாவது ரேண்டமா அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர்ட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாரி என் பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? சின்ன வயசுலயே வந்து இந்த மாரி ஆயிருச்சு. நான் அவன ஒழுங்காவே வளர்க்கல. நான் ஒரு நல்ல அம்மாவாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லி புலம்புறாங்க. பட் அதுல சொல்றதுல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு மாதையன மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு நல்ல அம்மாவாவே இல்ல. ஆனா என் புள்ள என் மேல நெறைய பாசம் வச்சிருக்கான். அவன் கண்டிப்பா வருவான் தானே அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. அத கேட்டு அத பார்த்து நம்ம மாதையனுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து அவ்ளோ பெயின்ஃபுல்லா வந்து ஃபீல் பண்ணுவாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு போயிட்டு அவர் வந்து ஜாக்கி கிட்ட எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணி சொல்லுவாரு. இது மாரி நான் எங்க அம்மாவ பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிறப்போ, "டேய் அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுனா பிள்ளைக்கு அப்படிதான்டா இருக்கும். நீ வந்து யோசிக்காத. ஒண்ணும் ஆகாது. நம்ம பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி அவர் பேசுவாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் என்ன தெரியுமா பண்றாரு? நேரா ராஜசேகருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, "நீ வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். நீ என்னமோ பிளான் பண்ணியிருப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியணும்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த வீடியோவ ஷேர் பண்றாரு. ஆனா அத பார்த்தோன நம்ம ராஜசேகர், "என்னடா இது சப்ப மேட்ரு. இதுக்கா நீ இவ்வளோ பில்டப் குடுத்த?" அப்படின்றப்போ, "இத நான் வந்து வெளிய வந்து சோஷியல் மீடியால விட்டுருவேன். ஸோ உனக்கு உன் பேர் முக்கியம்ல. உன் அகாடமியோட பேர் முக்கியம்ல. அது கெட்டுரும்ல. சோ சேட்." அப்படிங்கிற மாரி அது ராஜசேகர் சொல்ற அதே மாதிரியான டோன்ல இவர் சொல்வாரு. ஸோ அது ஒரு மாரி நல்லா மாஸா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரங்கன் வந்து பாய்ஸ் டீம் கோச் ஆயிட்டாரு. நான் யோசிச்சேன் இவங்க எப்படிடா காட்டுவாங்க? ஏன்னா கேர்ள்ஸ் டீமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? இவர் கோச் ஆனதுக்கு அப்புறமா எப்படி கோச் பண்றாரு என்னன்றத. இப்ப 2 டீமையும் பண்ணணும்னா என்ன மாரி பண்ண போறாங்க அப்படின்றப்போ கரெக்ட்டா என்ன பண்ணிட்டாங்க, ஆஃபீஸ்ல ஆடிட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கேர்ள்ஸ் டீம் வந்து நீங்க ஜிம்ல போயிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிருவாரு. இந்த சைடு இவர் மோஸ்ட்லி இந்த வாரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் டீமோட தான் இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. கேர்ள்ஸ் டீம பெருசா காட்டியிருக்கவே மாட்டாங்க. அண்ட் நம்ம பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, வெளிய போய் மேட்ச் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க ஆங்கர் அகாடமில இருக்கிற பசங்கலாம் வராங்க. இவனுங்க ஃபுட்பால் ஆடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து எங்க கூட ஒரு மேட்ச் ஆடுங்க அப்படிங்கிறாங்க. பட் அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ரிஷியும் சரி, மணியும் சரி, பயங்கரமா நீங்க சூப்பரா விளையாண்டீங்க தெரியுமா? நாங்க எல்லாம் உங்கள பத்தி தான் பேசுறோன்ற மாரி பேசுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா வந்து, நம்ம மாதையனோட கேப்டன்சினால தான் இவங்க வின் பண்ணாங்கன்ற ஒரு பாயிண்ட்ட வேற சொல்றாங்க. அத கேட்டோன நம்ம வேலுவோட மூஞ்சே மாறுது. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னடா வேலு வந்து திரும்ப எல்லாரோடையும் ஜெல்லாயி சிரிச்சு பேசிட்டு இருக்காருன்னு. ஸோ கரெக்ட்டா அவர வந்து இப்ப வந்து பாயிண்ட்டா புடிச்சுட்டாங்க. பட் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கியும் வந்து ஒரு மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னடா இது நம்மள பத்தி யாருமே எதுவுமே மென்ஷன் பண்ணலையே அப்படிங்கிற மாரி. அடுத்து அங்க மேட்ச் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கர் அகாடமி பசங்கலாம் ஃபுல்லா ரிஷி சான்ஸே இல்ல எப்படி அடிக்கிறான் தெரியுமான்றாங்க. அண்ட் நேரா ஜாக்கி கிட்டயே போயிட்டு, "பரவால்ல ப்ரோ உங்களுக்கு வந்து பயங்கரமான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கு. ஜூனியர் இந்த அளவுக்கு வரான் உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமா இல்ல, இன்செக்யூர் ஃபீலிங் இல்ல. நீங்க பயங்கரமா சப்போர்ட் பண்றீங்கன்ற மாரி நம்ம ஜாக்கியவே குழப்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டியும் நம்ம ரிஷிய வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றப்போலாம் இவருக்கு ஒரு மாரி ஆகுது. ஸோ நம்ம வேலுவும், ஜாக்கியும் இப்போ வரைக்கும் ஒண்ணும் சேரல. ஆனா ஆல்மோஸ்ட் வந்து பக்கத்துல நின்னுட்டு இது ரிலேட்டடா பேசிக்கிற மாரி காட்டுறாங்க. ஸோ எபிசோட் 79ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். எபிசோட் 80ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ இப்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.